வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎன்டிஐபிஆர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து தினம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க இல்லைங்களா? அந்த கேள்வியில் 61லிருந்து 70 வரைக்கும் என்னென்ன கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் பாருங்க, 61 தினம் ஒரு கேள்வியில் கேட்ட 61வது கேள்வி பாருங்க. டிஎன் சீட் 7.0 திட்டத்தின் மூலம் தொடக்க நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக வழங்கப்படும் நிதியுதவி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? 15 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க இந்த டிஎன் சீட் 7.0 இதன் இந்த திட்டத்தின்படி. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கேள்வியில் கேட்கப்பட்ட 62வது கொஸ்டின் பாருங்க. சமூக முன்னேற்ற குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? தமிழ்நாடு. ஆக்சுவலாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மாநிலங்கள் அந்த வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து முதலிடம். இதில் வந்து இந்த இந்த எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், சரிங்களா, இதில் வந்து முதலிடத்தில் உண்மையிலேயே இருக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 65.99 புள்ளிகளை பெற்று பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷதீப். சரிங்களா? தமிழ்நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய மாநிலங்களில் தான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து முதலிடத்துல வந்து இருக்கு. 63.33 புள்ளிகள் பெற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ அப்படிங்கிற இந்த குறியீட்டில் வந்து பெரிய மாநிலங்கள் வரிசையில் வந்து முன்னாடி இருக்கு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் தமிழ்நாடுன்னு இல்லாமல் எக்ஸாம்ஸில் வந்து பாண்டிச்சேரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பாண்டிச்சேரி தான் போடணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 63வது கொஸ்டின் பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 63வது கேள்வி. தமிழ்நாடு அரசின் அன்புச்சோலை மையங்கள் மூலம் பயனடைவோர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த மூத்த குடிமக்களுடைய அந்த மேம்பாட்டுக்காக அவங்களுடைய அந்த நல்வாழ்வை வந்து மேம்படுத்தும் விதமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு அரசுல 25 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிற பேர்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் தமிழ்நாட்டில் 25 மையங்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதில் ஒரு 10 மாநகராட்சிகளில் 2 மையம் அப்படின்னு சொல்லிட்டு 20 மையங்களும், சென்னை பெருநகர் அந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மையங்கள் சென்னையிலையும், ராணிப்பேட்டையில் 1, கிருஷ்ணகிரியில் 1. சரிங்களா? மொத்தம் 25 மையங்கள் பார்த்தீங்கன்னா அன்புச்சோலை அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. யாருக்காகனா மூத்த குடிமக்களுடைய அந்த நல்வாழ்வை வந்து மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த அன்புச்சோலை அப்படிங்கிற அந்த மையங்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில 64வது கொஸ்டின். தமிழ்நாடு அரசின் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர நிதியுதவி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1500 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வூதியமாக வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த திட்டத்தில் வந்து யாரெல்லாம் பயன்பெறலாம், எல்லா திருநங்கையும் பயன்பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடியாது. அதாவது அவர்கள் வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். திருநங்கை வாரியத்திலேருந்து பெறப்பட்ட அந்த அட்டையை வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? ஐடி கார்டு வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல் ரீதியாக உழைச்சி சம்பாதிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ண முடியும்னா 1500 அப்படிங்கிறது ஓய்வூதியம் வந்து வாங்க முடியும். அவங்க வந்து இல்லை குடும்ப உறுப்பினர்களாலேயோ இல்லை வேறு ஏதாவது நபர்களாலேயோ ஏதோ உதவி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் முடியாது. யாருக்கிட்டையும் வந்து எந்த உதவியும் இல்லாமல் உதவியும் பெற முடியாமல் இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து 1500 அப்படிங்கிறது வந்து பெற முடியும். சரிங்களா? இதுல முக்கியமானது என்னன்னா திருநங்கைகள் வந்து தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த திருநங்கைகள் மட்டும்தான் இந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்ண முடியும்னா இந்த ஓய்வூதியம் வந்து 1500 அப்படிங்கிறது வந்து பெற முடியும். இந்த கொஸ்டின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே வந்து கேட்டிருக்காங்க. திருநங்கைகளுக்கான அந்த எவ்வளோ வந்து அவங்க ஓய்வூதியம் வாங்குறாங்க, என்ன வயசு அப்படிங்கிறது அது ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு எக்ஸாம்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கணும். அவங்க வந்து திருநங்கை நல வாரியத்தில் அந்த ஐடென்டி கார்டு வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி உடல் ரீதியாக அவங்களால வந்து உழைச்சி சம்பாதிக்க முடியாத நிலைமையில வந்து இருக்கணும். அதே மாதிரி வேற யாருக்கிட்டையும் அவங்க வந்து எந்த உதவியும் வந்து பெறக்கூடிய நிலைமையில வந்து இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் வசிச்சுட்டு இருக்கணும் முக்கியமாக அவங்க. சரிங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 65 பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் கேட்கப்பட்ட 65வது கொஸ்டின். முதலமைச்சரின் உழவர் நல மையங்கள் அமைப்பதற்கு வழங்கப்படும் அதிகபட்ச மானியம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அதிகபட்சமான மானியம் எவ்வளவுன்னா
6 லட்சம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த உழவர் நல மையங்கள் அமைக்கிறதுக்கு 6 லட்சம் 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வந்து இதில் இந்த மானியம் வாங்குறதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உழவர் நல மையங்களை வந்து அமைக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அவங்க வந்து இந்த வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் அல்லது வேளாண் வணிகம், ஸோ இந்த மாதிரியான படிப்புகளை வந்து முடிச்சிருக்கணும். வயசு பார்த்தீங்கன்னா 20லிருந்து 45 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேளாண்மை உழவர் நலத்துறையில மூலமா என்ன பண்ணலாம்னா இந்த உழவர் நல மையங்கள் அமைக்கிறதுக்கு அரசுகிட்ட மானியம் பெற்று என்ன பண்ணலாம், அமைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் அவங்களுடைய திட்ட மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 30% அப்படிங்கிறது மானியம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? 10 லட்சமா இருந்ததுனாக்கா 3 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. 20 லட்சமா இருந்ததுன்னா 6 லட்சம் அப்படிங்கிறது வந்து மானியம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடையாது. அப்போ இந்த உழவர் நல மையங்கள் அமைக்கிறதுக்கு அதிகபட்சமான மானியம் எவ்வளவு கொடுக்குதுன்னா தமிழ்நாடு அரசு மூலமாக 6 லட்சம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தினம் ஒரு கேள்வியில வந்து 66வது கேள்வி பாருங்க. 2025ல் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்புக்கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2000 ரூபாய். சரிங்களா? அதாவது இந்த அப்பா அம்மாவை இழந்த அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 2000 அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிதி உதவியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த குழந்தைங்கள்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது பெற்றோர் 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம். அல்லது பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஒருத்தர் வந்து இறந்துட்டு இன்னொரு பெற்றோரால் குழந்தைய கைவிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து இந்த திட்டத்தில் வந்து என்ன பண்ணலாம், பயனடையலாம். இல்லை ஒரு பெற்றோர் ஒருத்தர் வந்து இறந்திருந்தாலோ அல்லது பெற்றோர் ஒருவரால் கைவிடப்பட்டிருந்தாலோ இன்னொரு பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாரு அப்படின்னாக்கா, உடல் ரீதியாவோ அல்லது மன ரீதியாவோ பாதிக்கப்பட்டவராக இருந்தாருன்னா அந்த குழந்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெற்றோர்ல ஒருத்தர் இறந்து மற்றொரு பெற்றோர் வந்து இன்னொருத்தர் வந்து சிறையில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க கூட இந்த திட்டத்தில் வந்து மாதம் வந்து 2000 வாங்கலாம். அந்த குழந்தைங்க கூட இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் 2000 வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெற்றோரில் ஒருவர் இறந்து அல்லது ஒரு பெற்றோரால் வந்து கைவிடப்பட்டு பெற்றோரில் ஒருத்தர் இறந்துட்டு இருந்தாலோ ஒரு பெற்றோர் அதான் 2 பெற்றோரில் ஒருத்தர் இறந்திருந்தாலோ இல்லை ஒருத்தர் கைவிடப்பட்டிருந்தாலோ இன்னொருத்தர் உயிருக்கு ஆபத்தான அந்த நோய் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு டிசீஸில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உயிருக்கு ஆபத்தான அந்த நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க கூட இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணலாம்னா பயனடையலாம். மாதம் 2000 அப்படிங்கிறத அந்த நிதியை வந்து வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா 18 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு வந்து மாதந்தோறும் வந்து 2000 அப்படிங்கிறது வந்து அரசு வந்து நிதி உதவியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ குழந்தைகள் 18 வயசு வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடையலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதாவது 2 பெற்றோரும் இழந்த அந்த குழந்தைகள் வந்து பயன்பெறலாம். பெற்றோர் ஒருத்தர் இழந்துட்டு இன்னொரு பெற்றோர் கைவிடப்பட்டிருந்தா அந்த குழந்தையும் பயன்பெறலாம். ஒரு பெற்றோரை வந்து இழந்துட்டு இன்னொரு பெற்றோர் வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவர்களும் பயன்பெறலாம். ஒரு பெற்றோர் வந்து இறந்துட்டு இன்னொரு பெற்றோர் சிறையில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களும் பயன்பெறலாம் அந்த திட்டத்தின் மூலமாக. இல்லை ஒரு பெற்றோர் இறந்துட்டு இன்னொரு பெற்றோர் வந்து ரொம்ப ஒரு கொடிய நோய் அதாவது உயிருக்கு ஆபத்தான அந்த நோய் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்காங்க, நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கரங்கள் திட்டத்தில் வந்து பயனடையலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல திட்டம் கூட. சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 68வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரங்களை பாதுகாக்கவும் பனை சார்ந்த தொழில்களை மேம்படுத்தவும் பனை மேம்பாட்டு திட்டம் எந்த முதலமைச்சரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களால் 2021 வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? சார் ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 69வது கொஸ்டின் பாருங்க. பழங்குடியின விவசாயிகளுக்காக தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்குடி ஐந்திணை திட்டம் அப்படிங்கிறதா. பழங்குடியின விவசாயிகளுக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா தொல்குடி ஐந்திணை திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தினம் ஒரு கேள்வியில் 70வது கேள்வி தான். 2025 நிலவரப்படி இந்தியாவில் அதிக ஈர நிலங்கள் ராம்சார் தலங்களை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எது? அதிகமான ஈர நிலங்களை வந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் எது 2025 நிலவரப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. சரிங்களா, தமிழ்நாடு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு டேட்டுக்கு, அதாவது 2025 அந்த நிலவரப்படி 20 இடங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ராம்சார் தலங்கள் வந்து வச்சிருக்கு. சரிங்களா, ஸோ எந்தெந்த இடம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கடைசியாக எது வந்து ராம்சார் தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சக்கரக்கோட்டை அண்டு தேர்த்தங்கால் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, 2 பறவைகள் சரணாலயங்களை பார்த்தீங்கன்னா ராம்சார் தல பட்டியலில் வந்து சேர்த்திருக்காங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள், இந்த 2 பகுதி ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து கடைசியாக வந்து சேர்த்திருக்காங்க, சக்கரக்கோட்டை, தேர்த்தங்கால். சரிங்களா, ஸோ இந்த 2 இடங்களை வந்து ராம்சார் தல பட்டியலில் சேர்த்ததுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை 20ஆக வந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்கள் ராம்சார் தல பட்டியலில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோடியக்கரை, பள்ளியங்கரணை, கரிக்கிளி, வேடந்தாங்கல், பிச்சாவரம், வெள்ளோடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுசீந்திரம், அப்புறம் வேம்பனூர், சித்திரங்குடி, மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய இந்த கடல் உயிர்கோள காப்பகம், அதே மாதிரி கஞ்சிரங்குளத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம், அப்புறம் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், உதய மார்த்தாண்டம், வடுவூர், அப்புறமா பார்த்தீங்கன்னா கரைவெட்டி, அப்புறம் லாங்கூட்டு சோலை காப்புக்காடு, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், கழுவெளி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கரக்கோட்டை இப்போ கடைசியாக வந்து சேர்த்தது சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயமும் தேர்த்தங்கால் பறவைகள் சரணாலயமும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 இடங்கள் வந்து ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிக ராம்சார் தலங்களை கொண்டுள்ள மாநிலமாக வந்து தமிழ்நாடு வந்து இருக்கு. இந்தியா முழுக்க மொத்தம் எத்தனை இடங்கள் வந்து ராம்சார் தல பட்டியலில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 96 இடங்கள். சரிங்களா, இந்தியா முழுக்க 2025 இந்த நிலவரப்படி 96 இடங்கள் அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த ராம்சார் தலங்கள். அதில் 20 இடங்களை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. சரிங்களா, சார், ரைட். அவ்வளோதான், 70 வரைக்கும் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம், 10 கொஸ்டினாக வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.